For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் வளர்ச்சி திட்டமிடல் என்ற கருத்தை பகுப்பாய்வு செய்யுங்கள். இந்தியாவில் வளர்ச்சி திட்டமிடல் டெவலப்மெண்ட் பிளானிங் என்பது சுதந்திரத்திற்குப் பிறகு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் அரசு மேற்கொண்ட மிக முக்கியமான மூலோபாயமாகும். சோவியத் ரஷ்யாவின் யுஎஸ்எஸ்ஆர் வெற்றியால் ஈர்க்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் இந்தியா கலப்பு பொருளாதார மிக்ஸ்ட் எக்கானமி முறையை தழுவி 5 ஆண்டு திட்டங்களை தொடங்கியது. இதனை ஒரு வரலாற்று மற்றும் பகுப்பாய்வு கண்ணோட்டத்தில் விரிவாக காண்போம். திட்டமிடலின் பரிணாம வளர்ச்சி. இந்திய திட்டமிடலை 2 முக்கிய காலகட்டங்களாக பிரிக்கலாம். திட்டக்குழு காலம் 1950 முதல் 2014 வரை. மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் அமைப்பு. 1950 இல் திட்டக்குழு பிளானிங் கமிஷன் அமைக்கப்பட்டது. இது ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பு. அணுகுமுறை. இது மேலிருந்து கீழ் டாப் டவுன் அப்ரோச் அணுகுமுறையை பின்பற்றியது. அதாவது டெல்லியில் அமர்ந்து திட்டங்கள் தீட்டப்படும், மாநிலங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். மாதிரி. 2வது 5ஆண்டு திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மகலனோபிஸ் மாதிரி மஹாலானோபிஸ் மாடல் மிக முக்கியமானது. இது கனரக தொழிற்சாலைகளுக்கு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் முன்னுரிமை அளித்தது. நிதி ஆயோக் காலம் 2015 முதல். கூட்டுறவு கூட்டாட்சி மாற்றம். 2015 இல் திட்டக்குழு கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் நைட்டி ஆயோக் உருவாக்கப்பட்டது. அணுகுமுறை. இது கீழிருந்து மேல் பாட்டம் அப் அப்ரோச் அணுகுமுறையை கொண்டது. மாநில அரசுகளின் பங்களிப்பு இதில் அதிகம். நோக்கம். இது வெறும் நிதி ஒதுக்கீடு செய்யும் அமைப்பாக இல்லாமல் ஒரு சிந்தனை களஞ்சியமாக திங்க் டேங்க் செயல்படுகிறது. திட்டமிடலின் முக்கிய நோக்கங்கள். இந்திய திட்டமிடல் 4 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டது. வளர்ச்சி growth, தேசிய வருமானம் மற்றும் தனிநபர் வருமானத்தை உயர்த்துதல். நவீனமயமாக்கல் மாடர்னைசேஷன், விவசாயம் மற்றும் தொழில்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துதல். தற்சார்பு செல்ஃப் ரிலையன்ஸ், வெளிநாட்டு உதவியை சார்ந்திருக்காமல் உணவு மற்றும் தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு அடைதல், குறிப்பாக 3வது திட்டத்திற்கு பிறகு. சமூக நீதி எக்விட்டி, வளர்ச்சிக் கனிகள் பணக்காரர்களுக்கு மட்டும் செல்லாமல் ஏழைகளையும் சென்றடைவதை உறுதி செய்தல். வறுமை ஒழிப்பு. திட்டமிடல் வகைகளில் மாற்றம். ஒரு பகுப்பாய்வு. இந்திய திட்டமிடலின் தன்மை 1991ஆம் ஆண்டுக்குப் பிறகு பெரிய மாற்றத்தைச் சந்தித்தது. 1991க்கு முன் இம்பெரேட்டிவ் பிளானிங், அரசுதான் பொருளாதாரத்தின் இயக்குனர். என்ன உற்பத்தி செய்ய வேண்டும், எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை அரசே தீர்மானித்தது. லைசன்ஸ் ராஜ். தனியார் துறைக்கு கடும் கட்டுப்பாடுகள் இருந்தன. 1991க்கு பின் இண்டிகேட்டிவ் பிளானிங், சுட்டிக்காட்டும் திட்டமிடல், தாராளமயமாக்கல் கொள்கைக்கு பிறகு அரசு கட்டுப்படுத்துபவர் என்ற இடத்திலிருந்து விலகி வழிநடத்துபவர் ஃபெசிலிட்டேட்டர் என்ற இடத்திற்கு வந்தது. இப்போது அரசு இலக்குகளை டார்கெட்ஸ் மட்டும் நிர்ணயிக்கிறது. அதை அடைவதற்கான முதலீட்டை தனியார் துறை செய்ய ஊக்குவிக்கிறது. அரசு கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பில் மட்டும் கவனம் செலுத்துகிறது. இந்திய திட்டமிடலின் வெற்றி, தோல்விகள். வெற்றிகள். உணவு தன்னிறைவு. பசுமை புரட்சி மூலம் இந்தியா உணவு பற்றாக்குறை நாட்டிலிருந்து உணவு ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறியது. தொழில்துறை அடித்தளம். இரும்பு, எஃகு, உரம் மற்றும் எரிசக்தி துறையில் வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது. அறிவியல் வளர்ச்சி. இஸ்ரோ, அணுசக்தி துறை மற்றும் ஐஐடி போன்ற உயரிய நிறுவனங்கள் திட்டமிடலின் விளைவாகவே உருவானவை. தோல்விகள், விமர்சனங்கள். வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி. ஜிடிபி உயர்ந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகவில்லை. சமச்சீரற்ற வளர்ச்சி. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வளர்ந்த அளவுக்கு பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்கள் வளரவில்லை. பிராந்திய ஏற்றத்தாழ்வு. ரீஜனல் டிஸ்பாரிட்டி அதிகரித்துள்ளது.
சிவப்பு நாடா முறை திட்டக்குழுவின் காலத்தில் அதிகப்படியான அதிகார குவிப்பு மற்றும் காலதாமதம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது. முடிவுரை: இந்தியாவின் வளர்ச்சி திட்டமிடல் என்பது சோசலிச பாதையிலிருந்து சந்தை பொருளாதாரத்தை நோக்கிய ஒரு பயணமாகும். ஆரம்ப காலத்தில் வலுவான அரசு தலையீடு தேவைப்பட்டது. ஆனால் பொருளாதாரம் முதிர்ச்சியடைந்த பிறகு அரசு ஒதுங்கிக் கொண்டு தனியாருக்கு வழிவிட்டது. இன்றைய சூழலில் கூட்டுறவு கூட்டாட்சி மற்றும் நிலையான வளர்ச்சி சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் ஆகியவற்றை மையமாகக் கொண்டு திட்டமிடுவதே நிதி ஆயோக்கின் தற்போதைய அணுகுமுறையாகும். Analyze the idea of development planning in India. இந்தியாவில் வளர்ச்சி திட்டமிடல் என்ற கருத்தை பகுப்பாய்வு செய்யுங்கள். Development planning in India refers to the process of formulating and implementing economic and social policies aimed at promoting economic growth, reducing poverty, and improving living standards. This concept has evolved significantly over the years, from a centralized approach under the Planning Commission to a more decentralized and flexible model under NITI Aayog. இந்தியாவில் வளர்ச்சி திட்டமிடல் என்பது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல், வறுமையை குறைத்தல் மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாகக் கொண்ட பொருளாதார மற்றும் சமூக கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தும் செயல்முறையை குறிக்கிறது. இந்த கருத்து பல ஆண்டுகளாக திட்டக்குழுவின் கீழ் மையப்படுத்தப்பட்ட அணுகுமுறையிலிருந்து நிதி ஆயோக்கின் கீழ் மிகவும் பரவலாக்கப்பட்ட மற்றும் நெகிழ்வான மாதிரியாக கணிசமாக உருவாகியுள்ளது. Key objectives முக்கிய நோக்கங்கள்: economic development, focus on increasing GDP and per capita income through strategic investments in agriculture, industry, and services. பொருளாதார மேம்பாடு, விவசாயம், தொழில் மற்றும் சேவைகளில் மூலோபாய முதலீடுகள் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தனிநபர் வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள். Social justice and equity, addressing social inequalities based on caste, class, and gender through affirmative action policies and social welfare programs. சமூக நீதி மற்றும் சமத்துவம், உறுதியான செயல் கொள்கைகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மூலம் சாதி, வர்க்கம் மற்றும் பாலினத்தை அடிப்படையாகக் கொண்ட சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல். Poverty reduction, creating employment opportunities and providing social services to lift people out of poverty. வறுமை குறைப்பு, மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் சமூக சேவைகளை வழங்குதல். Regional development, bridging regional disparities through targeted programs and schemes for backward regions. பிராந்திய மேம்பாடு, பின்தங்கிய பகுதிகளுக்கான இலக்கு திட்டங்கள் மற்றும் திட்டங்கள் மூலம் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். Evolution of development planning வளர்ச்சி திட்டமிடலின் பரிணாமம். Early years 1-950S1-990S. India's development planning was characterized by a centralized, top-down approach under the Planning Commission, which formulated 5-year plans to drive economic growth and development. ஆரம்ப ஆண்டுகள் 1950கள் - 1990கள். இந்தியாவின் வளர்ச்சி திட்டமிடல் திட்டக்குழுவின் கீழ் ஒரு மையப்படுத்தப்பட்ட, மேலிருந்து கீழ் அணுகுமுறையால் வகைப்படுத்தப்பட்டது. இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை இயக்க 5 ஆண்டு திட்டங்களை வகுத்தது. Post liberalization 1990S present, the Planning Commission was replaced by NITI Aayog in 2015, marking a shift towards cooperative federalism, sustainable development, and innovation-driven growth. தாராளமயமாக்கலுக்கு பிறகு 1990கள் முதல் தற்போது வரை 2015ஆம் ஆண்டில் திட்ட கமிஷன் நிதி ஆயோக்கால் மாற்றப்பட்டது. இது கூட்டுறவு கூட்டாட்சி, நிலையான வளர்ச்சி மற்றும் புதுமை சார்ந்த வளர்ச்சியை நோக்கிய மாற்றத்தை குறிக்கிறது. NITI Aayog's role. நிதி ஆயோக்கின் பங்கு: promoting cooperative federalism, encouraging states to participate in the planning process and formulate their own development strategies. கூட்டுறவு கூட்டாட்சியை ஊக்குவித்தல், திட்டமிடல் செயல்பாட்டில் பங்கேற்கவும் அவற்றின் சொந்த வளர்ச்சி உத்திகளை வகுக்கவும் மாநிலங்களை ஊக்குவித்தல். Sustainable development, fostering sustainable development goals and providing technical assistance to states. நிலையான வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி இலக்குகளை வளர்ப்பது மற்றும் மாநிலங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குதல்.
Innovation and entrepreneurship, supporting initiatives like the Aspirational Districts Program and Atal Innovation Mission to drive development at the grassroots level. புதுமை மற்றும் தொழில்முனைவு, அடிமட்ட அளவில் வளர்ச்சியை இயக்குவதற்கான அபிலாஷை மாவட்ட திட்டம் மற்றும் அடல் புதுமை மிஷன் போன்ற முயற்சிகளை ஆதரித்தல். Challenges, resource constraints, limited financial and human resources hinder effective implementation of development plans. வளக்கட்டுப்பாடுகள், வரையறுக்கப்பட்ட நிதி மற்றும் மனித வளங்கள் வளர்ச்சி திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதை தடுக்கின்றன. Regional disparities, persistent disparities in economic growth and social indicators across states and regions. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள், மாநிலங்கள் மற்றும் பிராந்தியங்களில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக குறிகாட்டிகளில் தொடர்ச்சியான ஏற்றத்தாழ்வுகள். Administrative inefficiencies, need for qualitative reforms in administration to improve planning outcomes. நிர்வாகத் திறமையின்மை, திட்டமிடல் விளைவுகளை மேம்படுத்த நிர்வாகத்தில் தரமான சீர்திருத்தங்களின் தேவை. இந்தியா போன்ற கலப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி திட்டமிடலின் முக்கிய பிரச்சினைகளை விரிவாக விவாதிக்கவும். இந்தியா போன்ற ஒரு கலப்பு பொருளாதாரத்தில் மிக்ஸ்ட் எக்கானமி, வளர்ச்சி திட்டமிடல் என்பது இரண்டு குதிரைகளின் மேல் சவாரி செய்வது போன்ற ஒரு சவாலான பணியாகும். இங்கு பொதுத்துறை அரசு மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டும் இணைந்து செயல்படுகின்றன. சந்தை பொருளாதாரத்தின் லாப நோக்கத்தையும் சோசலிச பொருளாதாரத்தின் சமூக நலனையும் சமநிலைப்படுத்த முயலும்போது ஏற்படும் முக்கிய பிரச்சினைகளை இங்கே விரிவாக காண்போம். தனியார் துறையின் மீதான கட்டுப்பாட்டு வரம்பு, லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஓவர் பிரைவேட் செக்டர். ஒரு முழுமையான சோசலிச நாட்டில் முன்னாள் ரஷ்யா போல அனைத்து வளங்களும் அரசின் கையில் இருக்கும், எனவே திட்டமிடுவது எளிது. ஆனால் இந்தியாவில் பெரும்பான்மையான உற்பத்தி மற்றும் வர்த்தகம் தனியார் கையில் உள்ளது. பிரச்சினை, அரசால் தனியார் துறைக்கு இலக்குகளை டார்கெட்ஸ் நிர்ணயிக்க முடியுமே தவிர அதை அடையச் சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. விளைவு, அரசு ஏழைகளுக்கான வீடுகள் கட்டத் திட்டமிடும்போது தனியார் துறை அதிக லாபம் தரும் ஆடம்பர வீடுகள் கட்டுவதில் கவனம் செலுத்தும். இந்த முரண்பாடு திட்டத்தின் தோல்விக்கு வழிவகுக்கிறது. இதைச் சமாளிக்கவே இந்தியா சுட்டிக்காட்டும் திட்டமிடல் இண்டிகேட்டிவ் பிளானிங் முறைக்கு மாறியது. பொதுத்துறையின் செயல்திறன் இன்மை, inefficiency of public sector. ஆரம்பகால திட்டமிடலில் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு PSUs, பொருளாதாரத்தின் கோயில்கள் என்று முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பிரச்சினை, அதிகப்படியான அரசியல் தலையீடு, அதிகாரத்துவ சிக்கல்கள், பியூரோக்ரசி மற்றும் சிவப்பு நாடா முறை ரெட் டேபிசம் காரணமாக பல பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கின. விளைவு, லாபம் ஈட்டித் தரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிறுவனங்கள் அரசின் நிதிச்சுமையை அதிகரிக்கும் வெள்ளை யானைகளாக மாறின. ஏகா, BSNL, ஏர் இந்தியா முந்தைய நிலை. தரவு மற்றும் புள்ளிவிவர குறைபாடுகள், inadequate data. சரியான திட்டமிடலுக்கு துல்லியமான புள்ளிவிவரங்கள் அவசியம். பிரச்சினை, இந்தியாவில் குறிப்பாக அமைப்புசாரா துறை அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் மற்றும் சிறுதொழில்கள் பற்றிய சரியான தரவுகள் கிடைப்பதில்லை. விளைவு, இருட்டில் அம்பு எய்வது போல தவறான தரவுகளை வைத்து தீட்டப்படும் திட்டங்கள் எதிர்பார்த்த பலனை தருவதில்லை. கருப்பு பணம் மற்றும் இணையான பொருளாதாரம், parallel economy. இந்திய திட்டமிடலுக்கு மிகப்பெரிய எதிரி கருப்பு பணம். பிரச்சினை, கணக்கில் வராத பெரும் பணம் சந்தையில் புழங்குகிறது. இது அரசின் வரி வருவாயை குறைக்கிறது. விளைவு, திட்டங்களுக்கு தேவையான நிதி அரசிடம் இருப்பதில்லை, ரிசோர்ஸ் கிரன்ச். மேலும் கருப்பு பணம் ரியல் எஸ்டேட் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்யப்படுவதால் பணவீக்கம் அதிகரித்து திட்டச் செலவுகள் எகிறுகின்றன. சமச்சீரற்ற வளர்ச்சி, அன்பேலன்ஸ்ட் growth. கலப்பு பொருளாதாரத்தில் முதலீடு எங்கு லாபம் உள்ளதோ அங்குதான் செல்லும். பிரச்சினை, தனியார் நிறுவனங்கள் ஏற்கனவே வளர்ந்த மாநிலங்களில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் முதலீடு செய்ய விரும்புகின்றன. பின்தங்கிய மாநிலங்களை பீகார், ஒடிசா புறக்கணிப்பார்கள். விளைவு, இது மாநிலங்களுக்கு இடையே மிகப்பெரிய பிராந்திய ஏற்றத்தாழ்வை, ரீஜனல் டிஸ்பாரிட்டி உருவாக்குகிறது. திட்டமிடல் மூலம் இதைச் சரிசெய்வது மிகப்பெரிய சவாலாக உள்ளது.
வேளாண்மை vs தொழில்துறை மோதல் பிரச்சினை. ஒரு கலப்பு பொருளாதாரத்தில் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதா அல்லது தொழில்துறைக்கா என்ற குழப்பம் நீண்ட காலமாகவே உள்ளது. விளைவு: ஆரம்ப காலத்தில் தொழில்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் விவசாயம் புறக்கணிக்கப்பட்டது. இது கிராமப்புற வறுமை குறையாமல் இருக்க காரணமானது. அரசியல் நிலையற்றதன்மை பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி. ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரச்சினை: ஒரு அரசு கொண்டு வந்த நீண்ட கால திட்டத்தை அடுத்து வரும் அரசு அரசியல் காரணங்களுக்காக கைவிடுவது அல்லது மாறுவது. டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிஸ். விளைவு: நீண்ட கால திட்டங்கள் முழுமையடையாமல் பாதியிலேயே நிற்கின்றன. இலவச திட்டங்களுக்கு பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் நிதி ஒதுக்கப்படுவதால் மூலதன கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுகிறது. முடிவுரை: இந்தியா போன்ற கலப்பு பொருளாதாரத்தில் திட்டமிடல் வெற்றி பெற வேண்டுமானால் அரசு கட்டுப்படுத்துபவர் ரெகுலேட்டர் என்ற பாத்திரத்திலிருந்து விலகி வழிநடத்துபவர் ஃபெசிலிட்டேட்டர் என்ற இடத்திற்கு முழுமையாக நகர வேண்டும். தனியார் துறையின் வேகத்தையும் பொதுத்துறையின் சமூக நோக்கத்தையும் இணைக்கும் பாலமாக நிதி ஆயோக், நைட்டி ஆயோக் போன்ற அமைப்புகள் செயல்பட வேண்டும். Discuss in detail the main issues of development planning in mixed economy like India. இந்தியா போன்ற கலப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி திட்டமிடலின் முக்கிய பிரச்சினைகளை விரிவாக விவாதிக்கவும். Main issues of development planning in a mixed economy like India. இந்தியா போன்ற கலப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி திட்டமிடலின் முக்கிய பிரச்சினைகள். India's mixed economy, characterized by a blend of public and private sectors, presents unique challenges for development planning. பொது மற்றும் தனியார் துறைகளின் கலவையால் வகைப்படுத்தப்படும் இந்தியாவின் கலப்பு பொருளாதாரம் வளர்ச்சி திட்டமிடலுக்கு தனித்துவமான சவால்களை முன்வைக்கிறது. Balancing public and private sector roles. பொது மற்றும் தனியார் துறை பாத்திரங்களை சமநிலைப்படுத்துதல். Public sector dominance. Historically, the public sector played a significant role in India's development, but the private sector's growing importance raises questions about the optimal balance between the two. பொதுத்துறை ஆதிக்கம். வரலாற்று ரீதியாக இந்தியாவின் வளர்ச்சியில் பொதுத்துறை குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. ஆனால் தனியார் துறையின் வளர்ந்து வரும் முக்கியத்துவம் இரண்டிற்கும் இடையிலான உகந்த சமநிலை குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. Private sector participation. Encouraging private sector participation in key sectors like infrastructure, healthcare, and education can enhance efficiency and innovation. தனியார் துறை பங்கேற்பு. உள்கட்டமைப்பு, சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் தனியார் துறை பங்களிப்பை ஊக்குவிப்பது செயல்திறன் மற்றும் புதுமைகளை மேம்படுத்தும். Resource allocation and prioritization. வள ஒதுக்கீடு மற்றும் முன்னுரிமை. Resource constraints. India's development planning is often hampered by limited financial and human resources, making prioritization crucial. வளக்கட்டுப்பாடுகள். இந்தியாவின் வளர்ச்சி திட்டமிடல் பெரும்பாலும் வரையறுக்கப்பட்ட நிதி மற்றும் மனித வளங்களால் தடைபடுகிறது, இதனால் முன்னுரிமை மிகவும் முக்கியமானது. Competing priorities. Balancing competing priorities, such as economic growth, social welfare, and environmental sustainability, can be challenging. போட்டியிடும் முன்னுரிமைகள். பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை போன்ற போட்டியிடும் முன்னுரிமைகளை சமநிலைப்படுத்துவது சவாலானதாக இருக்கலாம். Regional disparities. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள். Uneven development. India's development has been uneven, with some regions experiencing rapid growth while others lag behind. சமச்சீரற்ற வளர்ச்சி. இந்தியாவின் வளர்ச்சி சீரற்றதாக உள்ளது, சில பகுதிகள் விரைவான வளர்ச்சியை அனுபவிக்கின்றன, மற்றவை பின்தங்கியுள்ளன. Regional imbalances. Addressing regional imbalances requires targeted policies and investments to promote inclusive growth. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள். பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கு உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்க இலக்கு வைக்கப்பட்ட கொள்கைகள் மற்றும் முதலீடுகள் தேவை. Poverty and inequality. வறுமை மற்றும் சமத்துவமின்மை. Poverty reduction. Development planning must prioritize poverty reduction and social welfare programs to lift millions out of poverty. வறுமை குறைப்பு.
மில்லியன் கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க மேம்பாட்டு திட்டமிடல், வறுமை குறைப்பு மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். Income inequality. Addressing income inequality is crucial to ensure that growth is inclusive and benefits all sections of society. வருமான சமத்துவமின்மை வளர்ச்சி உள்ளடக்கியதாகவும் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பயனளிப்பதாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்கு வருமான சமத்துவமின்மையை நிவர்த்தி செய்வது மிக முக்கியம். Institutional and governance challenges. நிறுவன மற்றும் நிர்வாக சவால்கள். Bureaucratic inefficiencies. India's development planning is often hindered by bureaucratic inefficiencies and corruption. அதிகாரத்துவ திறமையின்மை. இந்தியாவின் வளர்ச்சி திட்டமிடல் பெரும்பாலும் அதிகாரத்துவ திறமையின்மை மற்றும் ஊழலால் தடைபடுகிறது. Decentralization and local governance. Strengthening local governance and decentralizing decision making can enhance the effectiveness of development planning. பரவலாக்கம் மற்றும் உள்ளூர் நிர்வாகம். உள்ளூர் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதும் முடிவெடுப்பதை பரவலாக்குவதும் வளர்ச்சி திட்டமிடலின் செயல்திறனை மேம்படுத்தும். Sustainability and environmental concerns. நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் கவலைகள். Environmental degradation. India's development planning must balance economic growth with environmental sustainability and conservation. சுற்றுச்சூழல் சீரழிவு. இந்தியாவின் வளர்ச்சி திட்டமிடல் பொருளாதார வளர்ச்சியை சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்புடன் சமநிலைப்படுத்த வேண்டும். Climate change. Addressing climate change requires integrating sustainable development principles into planning and policy making. காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கு திட்டமிடல் மற்றும் கொள்கை வகுப்பில் நிலையான வளர்ச்சி கொள்கைகளை ஒருங்கிணைப்பது அவசியம். Globalization and external factors. உலகமயமாக்கல் மற்றும் வெளிப்புற காரணிகள். Global economic trends. India's development planning must respond to global economic trends, trade agreements, and foreign investment flows. உலகளாவிய பொருளாதார போக்குகள். இந்தியாவின் வளர்ச்சி திட்டமிடல் உலகளாவிய பொருளாதார போக்குகள், வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டு ஓட்டங்களுக்கு பதிலளிக்க வேண்டும். External shocks. The country must be prepared to mitigate the impact of external shocks, such as global economic downturns or pandemics. வெளிப்புற அதிர்ச்சிகள். உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சிகள் அல்லது தொற்றுநோய்கள் போன்ற வெளிப்புற அதிர்ச்சிகளின் தாக்கத்தை குறைக்க நாடு தயாராக இருக்க வேண்டும். Way forward. Inclusive and sustainable growth. Prioritizing inclusive and sustainable growth, with a focus on poverty reduction, social welfare, and environmental sustainability. உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி, வறுமை குறைப்பு, சமூக நலன் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மையமாக கொண்டு உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்தல். Institutional reforms. Implementing institutional reforms to enhance governance, transparency, and accountability. நிறுவன சீர்திருத்தங்கள். நிர்வாகம், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை மேம்படுத்த நிறுவன சீர்திருத்தங்களை செயல்படுத்துதல். Decentralization and local governance. Strengthening local governance and decentralizing decision making to promote participatory development. பரவலாக்கம் மற்றும் உள்ளூர் நிர்வாகம், பங்கேற்பு வளர்ச்சியை ஊக்குவிக்க உள்ளூர் நிர்வாகத்தை வலுப்படுத்துதல் மற்றும் முடிவெடுப்பதை பரவலாக்குதல். Private sector participation. Encouraging private sector participation in key sectors to enhance efficiency and innovation. தனியார் துறை பங்கேற்பு, செயல்திறன் மற்றும் புதுமைகளை மேம்படுத்த முக்கிய துறைகளில் தனியார் துறை பங்களிப்பை ஊக்குவித்தல். இந்திய கலப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி திட்டமிடலின் முக்கியத்துவத்தை ஆராய்ந்து அதன் பிரச்சினைகள் மற்றும் வாய்ப்புகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். இந்தியாவின் கலப்பு பொருளாதாரம் மிக்ஸ்ட் எக்கானமி என்பது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டும் இணைந்து செயல்படும் ஒரு தனித்துவமான அமைப்பாகும். இதில் வளர்ச்சி திட்டமிடல் டெவலப்மெண்ட் பிளானிங் என்பது பொருளாதார இலக்குகளை அடைய மிக முக்கியமான கருவியாக உள்ளது. இதன் முக்கியத்துவம், பிரச்சினைகள் மற்றும் வாய்ப்புகளை கீழே விரிவாக பார்க்கலாம். வளர்ச்சி திட்டமிடலின் முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ். இந்தியாவின் பொருளாதார கட்டமைப்பில் திட்டமிடல் பல முக்கிய பணிகளை செய்கிறது. வள ஒதுக்கீடு ரிசோர்ஸ் அலோகேஷன், பற்றாக்குறையான வளங்களை வேளாண்மை, தொழில் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற முன்னுரிமை பெற்ற துறைகளுக்கு சரியாக பிரித்தளிக்க உதவுகிறது.
சமூக நீதி மற்றும் வறுமை ஒழிப்பு, ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும், வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும் திட்டமிடப்பட்ட பொருளாதார கொள்கைகள் அவசியம். வலுவான உள்கட்டமைப்பு, சாலைகள், மின்சாரம், தகவல் தொடர்பு போன்ற நீண்டகால முதலீடு தேவைப்படும் துறைகளை மேம்படுத்த அரசு திட்டமிடல் வழிகாட்டுகிறது. சீரான மாநில வளர்ச்சி, சில மாநிலங்கள் அல்லது பகுதிகள் மட்டும் வளர்ச்சியடையாமல் நாடு முழுவதும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய திட்டமிடல் துணைபுரிகிறது. எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் சேலஞ்சஸ். திட்டமிடலை செயல்படுத்துவதில் இந்தியா பல சவால்களை எதிர்கொள்கிறது. நிர்வாக தாமதம், ரெட் டேபிசம், அதிகப்படியான அதிகாரவர்க்க கட்டுப்பாடுகள் மற்றும் கோப்பு தாமதங்கள் திட்டங்களை சரியான நேரத்தில் முடிக்க தடையாக உள்ளன. நிதி பற்றாக்குறை. பெரிய அளவிலான திட்டங்களை செயல்படுத்த போதுமான மூலதனம் மற்றும் நிதி திரட்டல் பெரும் சவாலாக உள்ளது. அரசியல் குறுக்கீடுகள். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறும் அரசியல் சூழல் மற்றும் கொள்கை மாற்றங்கள் திட்டமிடலின் தொடர்ச்சியை பாதிக்கின்றன. கூட்டுறவுச் கூட்டாட்சியில் சிக்கல்கள். ஃபெடரல் இஷ்யூஸ். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்வு மற்றும் திட்ட அமலாக்கத்தில் அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படுகின்றன. பணித்திறன் குறைபாடு. திட்டங்களை செயல்படுத்த தேவையான நவீன தொழில்நுட்பம் மற்றும் திறமையான மனிதவள பற்றாக்குறை. வாய்ப்புகள் மற்றும் புதிய போக்குகள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தற்போதைய உலகளாவிய சூழலில் இந்திய திட்டமிடலுக்கு புதிய வாய்ப்புகள் பிறந்துள்ளன. நிதி ஆயோக். நைட்டி ஆயோக் பழைய திட்டக்குழுவிற்கு பதிலாக வந்த நிதி ஆயோக் மாநிலங்களின் பங்களிப்புடன் கூட்டுறவு கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அடிப்படையில் திட்டங்களை தீட்ட வாய்ப்பளிக்கிறது. டிஜிட்டல் பொருளாதாரம். தரவு சார்ந்த திட்டமிடல் டேட்டா ட்ரிவன் பிளானிங் மூலம் திட்டங்களின் பலன்கள் மக்களை சென்றடைவதை டிஜிட்டல் தொழில்நுட்பம் உறுதி செய்கிறது. தனியார் பங்களிப்பு. பிபிபி மாடல் பொது மற்றும் தனியார் பங்களிப்பு மாதிரியின் மூலம் உள்கட்டமைப்பு துறையில் பெரும் முதலீடுகளை ஈர்க்கும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. நிலையான வளர்ச்சி. சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு பசுமை பொருளாதார திட்டங்களை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. முடிவுரை. இந்திய கலப்பு பொருளாதாரத்தில் திட்டமிடல் என்பது வெறும் எண்கள் சார்ந்தது மட்டுமல்ல, அது மக்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான வரைபடமாகும். பிரச்சினைகளை களைந்து நிதி ஆயோக் போன்ற அமைப்புகளின் மூலம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தினால் இந்தியா 2047க்குள் வளர்ந்த இந்தியா விக்சித் பாரத் என்ற இலக்கை எளிதில் அடைய முடியும். Examine the importance of development planning in Indian mixed economy and analyze its problems and prospects. இந்திய கலப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி திட்டமிடலின் முக்கியத்துவத்தை ஆராய்ந்து அதன் பிரச்சினைகள் மற்றும் வாய்ப்புகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். Development planning plays a crucial role in India's mixed economy, which combines the principles of capitalism and socialism. This approach allows the government and private sector to coexist and contribute to the country's development. முதலாளித்துவம் மற்றும் சோசலிசத்தின் கொள்கைகளை இணைக்கும் இந்தியாவின் கலப்பு பொருளாதாரத்தில் வளர்ச்சி திட்டமிடல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அணுகுமுறை அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து வாழவும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் அனுமதிக்கிறது. Importance of development planning. வளர்ச்சி திட்டமிடலின் முக்கியத்துவம். Balanced growth. Development planning ensures balanced growth by allocating resources effectively and prioritizing sectors that need attention. சமச்சீர் வளர்ச்சி. வளங்களை திறம்பட ஒதுக்குவதன் மூலமும் கவனம் தேவைப்படும் துறைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமும் வளர்ச்சி திட்டமிடல் சமநிலையான வளர்ச்சியை உறுதி செய்கிறது. Social welfare. It promotes social welfare by providing essential services like healthcare, education, and infrastructure, reducing income disparities and improving living standards. சமூக நலன். சுகாதாரம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதன் மூலமும் வருமான ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதன் மூலமும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் மூலமும் இது சமூக நலனை ஊக்குவிக்கிறது. Economic stability. Planning helps maintain economic stability by regulating markets, controlling inflation, and encouraging investment. பொருளாதார ஸ்திரத்தன்மை. சந்தைகளை ஒழுங்குபடுத்துதல்,
பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் முதலீட்டை ஊக்குவிப்பதன் மூலம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பராமரிக்க திட்டமிடல் உதவுகிறது. Private sector growth. It encourages private sector innovation and entrepreneurship while ensuring government oversight to prevent market failures. தனியார் துறை வளர்ச்சி. இது தனியார் துறை கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்முனைவோரை ஊக்குவிக்கிறது, அதே நேரத்தில் சந்தை தோல்விகளை தடுக்க அரசாங்க மேற்பார்வையை உறுதி செய்கிறது. Problems in development planning. வளர்ச்சி திட்டமிடலில் உள்ள சிக்கல்கள். Bureaucratic inefficiencies. Government delays and red tape can hinder project implementation and discourage private investment. அதிகாரத்துவ திறமையின்மை. அரசாங்க தாமதங்கள் மற்றும் சிவப்பு நாடாக்கள் திட்டங்களை செயல்படுத்துவதை தடுக்கலாம் மற்றும் தனியார் முதலீட்டை ஊக்கப்படுத்தலாம். Inequality and unemployment. Despite planning, India still grapples with significant income inequality and unemployment. சமத்துவமின்மை மற்றும் வேலையின்மை. திட்டமிடல் இருந்தபோதிலும் இந்தியா இன்னும் குறிப்பிடத்தக்க வருமான சமத்துவமின்மை மற்றும் வேலையின்மையை எதிர்கொள்கிறது. Regional disparities. Development planning has struggled to address regional disparities, with some areas experiencing more growth than others. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள். பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய வளர்ச்சி திட்டமிடல் போராடியுள்ளது, சில பகுதிகள் மற்றவற்றை விட அதிக வளர்ச்சியை அனுபவிக்கின்றன. Environmental concerns. The focus on economic growth sometimes overlooks environmental sustainability. சுற்றுச்சூழல் கவலைகள். பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது சில நேரங்களில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை கவனிக்காமல் விடுகிறது. Prospects. வாய்ப்புகள். Sustainable development. There is a growing emphasis on sustainable development, incorporating environmental concerns and social inclusion. நிலையான வளர்ச்சி. சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் சமூக உள்ளடக்கத்தை உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியில் அதிகரித்து வரும் முக்கியத்துவம் உள்ளது. Public private partnerships. Increased collaboration between the public and private sectors can drive innovation and investment. பொது தனியார் கூட்டாண்மைகள். பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையே அதிகரித்த ஒத்துழைப்பு புதுமை மற்றும் முதலீட்டை இயக்கும். Inclusive growth. Development planning can focus on inclusive growth, reducing poverty and promoting social justice. உள்ளடக்கிய வளர்ச்சி. வளர்ச்சி திட்டமிடல் உள்ளடக்கிய வளர்ச்சி, வறுமையை குறைத்தல் மற்றும் சமூக நீதியை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தலாம். Global competitiveness. Effective planning can enhance India's global competitiveness, attracting foreign investment and promoting economic growth. உலகளாவிய போட்டித்தன்மை. பயனுள்ள திட்டமிடல் இந்தியாவின் உலகளாவிய போட்டித்தன்மையை மேம்படுத்தலாம், வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கலாம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம். திறன் மேம்பாட்டு திட்டம் எவ்வாறு சமூக மாற்றத்தை தூண்டும்? விளக்கவும். திறன் மேம்பாட்டு திட்டம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்பது தனிநபர்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகளை அளிப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தின் அடித்தளத்திலேயே மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். திறன் மேம்பாடு எவ்வாறு சமூக மாற்றத்தை தூண்டுகிறது என்பதை பின்வரும் அம்சங்களின் மூலம் விளக்கலாம். வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார சுதந்திரம். திறன் மேம்பாடு ஒரு நபருக்கு நிலையான வருமானம் ஈட்டும் வழியை உருவாக்குகிறது. வேலைவாய்ப்பு. வெறும் கல்வி அறிவு மட்டும் போதாது, இன்றைய சந்தைக்கு தேவையான நடைமுறை திறன்கள் பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் கிடைக்கும்போது இளைஞர்கள் எளிதில் வேலை பெறுகின்றனர். சுயதொழில். சிறு தொழில்கள் தொடங்க தேவையான பயிற்சிகள் வழங்கப்படுவதால் ஒரு நபர் மற்றவரிடம் வேலைக்கு செல்வதற்கு பதில் அவரே மற்றவர்களுக்கு வேலை அளிக்கும் தொழில்முனைவோராக மாறுகிறார். இது ஒட்டுமொத்த குடும்பத்தின் வறுமையை நீக்குகிறது. சமூக சமநிலை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. சமூகத்தில் பின்தங்கிய மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு திறன் பயிற்சி அளிப்பது அவர்களை அதிகாரப்படுத்துகிறது. பெண் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. பெண்களுக்கு தையல், கணினி பயிற்சி அல்லது கைவினை தொழில்கள் கற்றுத்தரப்படும்போது அவர்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடைகிறார்கள். இது குடும்ப முடிவுகளில் பெண்களின் பங்களிப்பை அதிகரித்து சமூகத்தில் பாலின சமத்துவத்தை ஜெண்டர் எக்வாலிட்டி உருவாக்குகிறது.
கிராமப்புற மேம்பாடு நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயராமல் கிராமங்களிலேயே உள்ளூர் வளங்களை கொண்டு தொழில் செய்ய திறன் மேம்பாடு உதவுகிறது. சமூக அந்தஸ்து மற்றும் கௌரவம் ஒரு தனிநபர் ஒரு குறிப்பிட்ட வேலையில் நிபுணத்துவம் ஸ்பெஷலைசேஷன் பெறும்போது சமூகம் அவரை பார்க்கும் விதம் மாறுகிறது. கண்ணியமான வேலை சாதாரண கூலி தொழிலாளியாக இருப்பதை விட ஒரு சான்றிதழ் பெற்ற மின்சார பணியாளராகவோ எலக்ட்ரிஷியன் அல்லது தொழில்நுட்ப வல்லுநராகவோ இருப்பது அவருக்கு ஒரு கௌரவமான அடையாளத்தை அளிக்கிறது. இது சாதி அல்லது வர்க்க ரீதியான பாகுபாடுகளை குறைத்து திறமையை அடிப்படையாக கொண்ட சமூகமாக மாற்ற வழிவகுக்கிறது. இளைஞர் சமுதாயத்தின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு வேலையில்லாத இளைஞர்கள் தவறான பாதைகளில் குற்றம் போதைப்பொருள் செல்வதை தடுத்து அவர்களை நாட்டின் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடுத்த திறன் மேம்பாடு அவசியமானது. மக்கள் தொகை லாபம் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் இந்தியாவின் பெரும் பகுதியான இளைஞர் கூட்டத்தை திறனுள்ளவர்களாக மாற்றினால் அவர்கள் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குவார்கள். தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுதல் காலநிலை மாற்றம் மற்றும் டிஜிட்டல் புரட்சிக்கு ஏற்ப புதிய திறன்களை ஏஐ கிரீன் எனர்ஜி கோடிங் கற்றுக்கொள்வது நவீன உலகிற்கு ஏற்ப சமூகத்தை முன்னேற்றுகிறது. சவால்கள் சேலஞ்சஸ் பயிற்சியின் தரம் மற்றும் தொழில்துறை தேவைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி. கிராமப்புறங்களில் போதுமான பயிற்சி மையங்கள் இல்லாமை. திறன் பெற்றவர்களுக்கு கடன் வசதி கிடைப்பதில் உள்ள சிரமம். முடிவுரை சுருக்கமாகச் சொன்னால் திறன் மேம்பாடு என்பது ஒருவருக்கு மீன்பிடித்து கொடுப்பதல்ல, மாறாக அவருக்கு மீன்பிடிக்க கற்றுக் கொடுப்பது. ஒரு தனிமனிதனின் கையில் இருக்கும் திறன் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்பையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. How can skill development program induce social change? Illustrate திறன் மேம்பாட்டு திட்டம் எவ்வாறு சமூக மாற்றத்தை தூண்டும்? விளக்கவும். ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் சோஷியல் சேஞ்ச் திறன் மேம்பாட்டு திட்டம் மற்றும் சமூக மாற்றம். ஸ்கில் டெவலப்மெண்ட் programs can induce social change by empowering individuals, particularly marginalized groups, with the skills and knowledge necessary to improve their socio-economic status. திறன் மேம்பாட்டு திட்டங்கள் தனிநபர்களை, குறிப்பாக ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை, அவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த தேவையான திறன்கள் மற்றும் அறிவுடன் மேம்படுத்துவதன் மூலம் சமூக மாற்றத்தை தூண்டும். Increased employability. Equipping individuals with in-demand skills can enhance their employability, leading to better job prospects and economic stability. வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். தேவைக்கேற்ப திறன்களை கொண்ட தனிநபர்களை சித்தப்படுத்துவது அவர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்தலாம். இது சிறந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும். Poverty reduction. By providing skills training, individuals can break the cycle of poverty and improve their living standards. வறுமை குறைப்பு. திறன் பயிற்சி அளிப்பதன் மூலம் தனிநபர்கள் வறுமையின் சுழற்சியை உடைத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தலாம். Women is empowerment. Skill development programs can empower women, promoting gender equality and challenging traditional gender roles. பெண்கள் அதிகாரமளித்தல். திறன் மேம்பாட்டு திட்டங்கள் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும், பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் மற்றும் பாரம்பரிய பாலின பாத்திரங்களை சவால் செய்யும். Social mobility. Skill development can facilitate social mobility, enabling individuals to move up the social ladder and access better opportunities. சமூக இயக்கம். திறன் மேம்பாடு சமூக இயக்கத்தை எளிதாக்கும், தனிநபர்கள் சமூக ஏணியில் மேலே செல்லவும் சிறந்த வாய்ப்புகளை அணுகவும் உதவும். Illustrations விளக்கப்படங்கள். Vocational training for women. A vocational training program for women in rural areas can equip them with skills in tailoring, embroidery, or handicrafts, enabling them to start their own businesses or find employment. பெண்களுக்கான தொழில் பயிற்சி. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கான ஒரு தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் தையல், எம்பிராய்டரி அல்லது கைவினைப் பொருட்களில் திறன்களை பெற்று அவர்கள் சொந்தமாக தொழில்களை தொடங்க அல்லது வேலைவாய்ப்பை கண்டறிய உதவும். யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட்.
A skill development program for youth can provide training in emerging technologies, such as artificial intelligence, data science, or cybersecurity, enhancing their employability and career prospects. இளைஞர் திறன் மேம்பாடு. இளைஞர்களுக்கான ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம், செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் அல்லது சைபர் பாதுகாப்பு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளிக்கும், அவர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தும். Skill development for persons with disabilities. A skill development program for persons with disabilities can provide training in accessible technologies, enabling them to access employment opportunities and participate fully in society. இயலாமை உள்ளவர்களுக்கான திறன் மேம்பாடு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம், அணுகக்கூடிய தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளிக்கும், இதனால் அவர்கள் வேலை வாய்ப்புகளை அணுகவும் சமூகத்தில் முழுமையாக பங்கேற்கவும் முடியும். Impact. Improved livelihoods. Enhanced employability and economic stability can improve individuals' livelihoods and well-being. மேம்பட்ட வாழ்வாதாரங்கள். மேம்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை தனிநபர்களின் வாழ்வாதாரத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும். Increased confidence. Skill development can boost individuals' confidence, enabling them to take on new challenges and pursue their goals. அதிகரித்த நம்பிக்கை. திறன் மேம்பாடு தனிநபர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும், புதிய சவால்களை எடுத்து அவர்களின் இலக்குகளை தொடர உதவும். Social inclusion. Skill development programs can promote social inclusion, reducing disparities and promoting equal opportunities for all. சமூக உள்ளடக்கம். திறன் மேம்பாட்டு திட்டங்கள் சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும், ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை ஊக்குவிக்கும். பணமதிப்பிழப்பு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தியதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்தச் சூழலில் தொழிலாளர் முறைசாராமயமாக்கல், வேலைவாய்ப்பு குறைபாடு மற்றும் பாலின பாகுபாடு ஆகியவற்றை நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்கிறீர்கள்? பணமதிப்பிழப்பு டிமனடைசேஷன் என்பது இந்திய பொருளாதார வரலாற்றில் மிகப்பெரிய விவாதத்திற்குரிய ஒரு நடவடிக்கையாகும். இது பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தியதா அல்லது பாதித்ததா என்பதை பல்வேறு கோணங்களில் ஆராய வேண்டியுள்ளது. பணமதிப்பிழப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் நோக்கம் கருப்பு பணத்தை ஒழிப்பது மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதாகும். இருப்பினும் குறுகிய காலத்தில் இது பொருளாதார வளர்ச்சியில் ஜிடிபி மந்தநிலையை ஏற்படுத்தியது என்பதை புள்ளிவிவரங்கள் காட்டுகின்றன. நேர்மறை தாக்கம். வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்தது, முறைசாரா பொருளாதாரம் முறைப்படுத்தப்பட்டது மற்றும் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் மிகப்பெரிய வேகத்தை பெற்றது. எதிர்மறை தாக்கம். உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் பணப்புழக்கம் குறைந்ததால் நுகர்வு குறைந்து பொருளாதார வளர்ச்சி விகிதம் தற்காலிகமாகச் சரிந்தது. முறைசாரா தொழிலாளர்கள் மீதான தாக்கம். இன்ஃபார்மலைசேஷன் ஆஃப் லேபர். இந்தியாவின் 90% தொழிலாளர்கள் முறைசாரா துறையில் இன்ஃபார்மல் செக்டர் உள்ளனர். பணமதிப்பிழப்பு இவர்களை பின்வருமாறு பாதித்தது. பணப்புழக்கச் சிக்கல். முறைசாரா துறை பெரும்பாலும் ரொக்க பணத்தையே கேஷ் நம்பியுள்ளது. திடீரென பணம் செல்லாதது இத்துறையின் செயல்பாட்டை முடக்கியது. தொழில் நஷ்டம். சிறு மற்றும் குறு தொழில்கள் எம்எஸ்எம்இஎஸ் போதிய மூலதனம் மற்றும் பணப்புழக்கம் இன்றி மூடப்பட்டன. இதனால் தொழிலாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். முறைப்படுத்தப்படுதல். ஃபார்மலைசேஷன். ஒரு சில தொழில்கள் முறைப்படுத்தப்பட்டாலும் அடிப்படை தொழிலாளர்களுக்கு இது ஆரம்பத்தில் மிகுந்த நெருக்கடியையே தந்தது. வேலைவாய்ப்பு குறைபாடு. எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ். பணமதிப்பிழப்பு வேலைவாய்ப்பு சந்தையில் சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. வேலை இழப்புகள், குறிப்பாக கட்டுமானம், விவசாயம் மற்றும் ஜவுளித் தொழில்களில் ரொக்க பணம் முடங்கியதால் ஆயிரக்கணக்கான தினக்கூலிகள் வேலையிழந்தனர். திறன் மாற்றத் தேவை. டிஜிட்டல் பொருளாதாரம் வளர்ந்ததால் பழைய திறன்களை கொண்ட தொழிலாளர்கள் வேலையில் நீட்டிக்க புதிய தொழில்நுட்பங்களை கற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது ஒரு வகையான தற்காலிக வேலையின்மையை உருவாக்கியது. பாலின பாகுபாடு மற்றும் பாதிப்புகள். ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ். பொருளாதார அதிர்வுகள் ஆண்களை விட பெண்களையே அதிகம் பாதித்தன. சேமிப்பு பாதிப்பு.
இந்திய பெண்கள் தங்கள் வீடுகளில் அவசர தேவைக்காக சிறு சிறு தொகையாகச் சேர்த்து வைத்திருந்த ரகசிய சேமிப்புகள் சீக்ரெட் சேவிங்ஸ் செல்லாததாகிவிட்டன. இது அவர்களின் நிதி தற்சார்பை பாதித்தது. டிஜிட்டல் இடைவெளி டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்தபோது ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய அறிவு குறைவாக இருந்த கிராமப்புற பெண்கள் நிதி மேலாண்மையில் பின்தங்கினர். வேலைவாய்ப்பில் பாதிப்பு முறைசாரா துறைகளில் அதிகளவில் ஈடுபடும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்தது. இது பாலின வருமான இடைவெளியை ஜெண்டர் பே கேப் மேலும் அதிகரித்தது. தொகுப்புரை பணமதிப்பிழப்பு டிஜிட்டல் மயமாக்கல் போன்ற நீண்டகால நன்மைகளை கொண்டு வந்தாலும் முறைசாரா துறை மற்றும் எளிய தொழிலாளர்களை பொறுத்தவரை அது ஒரு சவாலான காலகட்டமாகவே இருந்தது. சமூக பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே இத்தகைய பெரிய மாற்றங்களை அமல்படுத்துவது பொருளாதாரத்திற்கு துரிதமான வளர்ச்சியை தரும். Do you think that demonetization has accelerated the economic growth in India? How do you understand the informalization of labor, underemployment and gender discrimination in this context? பணமதிப்பிழப்பு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தியதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்தச் சூழலில் தொழிலாளர் முறைசாராமயமாக்கல், வேலைவாய்ப்பு குறைபாடு மற்றும் பாலின பாகுபாடு ஆகியவற்றை நீங்கள் எவ்வாறு புரிந்துகொள்கிறீர்கள்? Demonetization's impact on India's economic growth is debated. While it aimed to curb black money and promote digital transactions, the short-term effects were largely negative. The sudden cash crunch led to a decline in economic activity, particularly in the informal sector, which heavily relies on cash transactions. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் தாக்கம் குறித்து விவாதிக்கப்படுகிறது. கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துவதையும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதையும் இது நோக்கமாக கொண்டிருந்தாலும் குறுகிய கால விளைவுகள் பெரும்பாலும் எதிர்மறையாகவே இருந்தன. திடீர் பண நெருக்கடி பொருளாதார நடவடிக்கைகளில் சரிவுக்கு வழிவகுத்தது. குறிப்பாக முறைசாரா துறையில் இது ரொக்க பரிவர்த்தனைகளை பெரிதும் நம்பியுள்ளது. எகனாமிக் இம்பாக்ட் பொருளாதார தாக்கம் GDP growth rate India's GDP growth rate fell from 8 விழுக்காடு in 2016 to 6.8 விழுக்காடு in 2017 due to reduced consumer spending and industrial activity caused by the cash crunch. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் நுகர்வோர் செலவினம் மற்றும் பண நெருக்கடியால் ஏற்பட்ட தொழில்துறை நடவடிக்கைகள் குறைவதால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 2016 8 விழுக்காடு இலிருந்து 2017 6.8 விழுக்காடு ஆக குறைந்தது. Job losses It is estimated that 1.5 million jobs were lost, according to The Guardian, with significant impacts on labor-intensive sectors like construction, textiles, and small-scale manufacturing. வேலை இழப்புகள் தி கார்டியன் படி 1.5 மில்லியன் வேலைகள் இழக்கப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கட்டுமானம், ஜவுளி மற்றும் சிறிய அளவிலான உற்பத்தி போன்ற தொழிலாளர் சார்ந்த துறைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. Digital payments On the other hand, demonetization accelerated the adoption of digital payment platforms like UPI, Paytm, and PhonePe, promoting financial inclusion. டிஜிட்டல் கொடுப்பனவுகள் மறுபுறம் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை UPI, Paytm மற்றும் PhonePe போன்ற டிஜிட்டல் கட்டண தளங்களை ஏற்றுக்கொள்வதை துரிதப்படுத்தியது, நிதி உள்ளடக்கத்தை ஊக்குவித்தது. Informalization of labor, underemployment, and gender discrimination. தொழிலாளர் முறைசாராமயமாக்கல், வேலைவாய்ப்பு குறைப்பு மற்றும் பாலின பாகுபாடு informal labor. Demonetization highlighted the vulnerabilities of India's large informal workforce, which faced significant disruptions due to cash shortages and reduced economic activity. முறைசாரா உழைப்பு பணமதிப்பிழப்பு நடவடிக்கை இந்தியாவின் பெரிய முறைசாரா தொழிலாளர்களின் பாதிப்புகளை எடுத்துக்காட்டுகிறது. அவர்கள் பணப்பற்றாக்குறை மற்றும் குறைக்கப்பட்ட பொருளாதார செயல்பாடு காரணமாக குறிப்பிடத்தக்க இடையூறுகளை எதிர்கொண்டனர். Underemployment The economic slowdown following demonetization led to underemployment, particularly in sectors that rely heavily on cash transactions. வேலையின்மை
பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை, குறிப்பாக பண பரிவர்த்தனைகளை பெரிதும் நம்பியுள்ள துறைகளில் வேலையின்மைக்கு வழிவகுத்தது. Gender discrimination. While there is limited data on the specific impact of demonetization on gender discrimination, women in informal sectors, such as agriculture and domestic work, may have been disproportionately affected due to their limited access to digital payment systems and financial services. பாலின பாகுபாடு. பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் பாலின பாகுபாட்டின் மீதான குறிப்பிட்ட தாக்கம் குறித்த தரவு குறைவாக இருந்தாலும், விவசாயம் மற்றும் வீட்டு வேலை போன்ற முறைசாரா துறைகளில் உள்ள பெண்கள், டிஜிட்டல் கட்டண முறைகள் மற்றும் நிதி சேவைகளுக்கான குறைந்த அணுகல் காரணமாக விகிதாச்சார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். Overall, while demonetization had some positive effects, such as promoting digital transactions, its short-term impacts on economic growth and employment were significant. The effects on informal labor, underemployment, and potentially gender discrimination underscore the need for policies that support vulnerable populations and promote inclusive economic growth. ஒட்டுமொத்தமாக, பணமதிப்பிழப்பு நடவடிக்கை டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல் போன்ற சில நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியிருந்தாலும், பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பில் அதன் குறுகிய கால தாக்கங்கள் குறிப்பிடத்தக்கவை. முறைசாரா உழைப்பு, வேலைவாய்ப்பு குறைப்பு மற்றும் பாலின பாகுபாடு ஆகியவற்றின் மீதான விளைவுகள், பாதிக்கப்படக்கூடிய மக்களை ஆதரிக்கும் மற்றும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கொள்கைகளின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். 5 திட்டங்கள். 5 திட்டங்கள் என்பது வெறும் பொருளாதார இலக்குகள் மட்டுமல்ல, அவை இந்தியச் சமூகத்தின் கட்டமைப்பை மாற்றியமைக்க உருவாக்கப்பட்ட ஒரு சமூக பொறியியல் சோஷியல் என்ஜினியரிங் கருவியாகும். சமூகவியல் கண்ணோட்டத்தில் அதன் தாக்கத்தை பின்வருமாறு விளக்கலாம். சமூக மாற்றத்திற்கான ஊக்கியாக கேட்டலிஸ்ட் ஃபார் சோஷியல் சேஞ்ச். சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியச் சமூகம் சாதி, மதம் மற்றும் வர்க்க ரீதியாக பிளவுபட்டிருந்தது. 5 திட்டங்கள் சமதர்ம சமுதாயத்தை, சோஷலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருந்தன. கல்வி மற்றும் சுகாதாரம். ஆரம்பகால திட்டங்கள் சமூக மூலதனத்தை சோஷியல் கேபிட்டல் மேம்படுத்த, பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தின. இது சமூக நகர்விற்கு சோஷியல் மொபிலிட்டி வழிவகுத்தது. தீண்டாமை ஒழிப்பு. பொருளாதார திட்டங்கள் மூலம் ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி, பாரம்பரிய சாதிய தொழில்களிலிருந்து அவர்களை விடுவிக்க முயன்றன. நிலச்சீர்திருத்தம் மற்றும் கிராமப்புற கட்டமைப்பு. இந்தியச் சமூகத்தின் ஆணிவேர் கிராமங்களில் உள்ளது. நிலச்சீர்திருத்தங்கள். முதல் மற்றும் 2ஆம் 5 திட்டங்கள் நில உரிமையை சீரமைக்க முயன்றன. இது நிலப்பிரபுத்துவ ஃபியூடலிசம் முறைக்குச் சவால் விடுத்து, கிராமப்புற அதிகார படிநிலையில் மாற்றத்தை கொண்டுவந்தது. பசுமை புரட்சி. 4ஆம் திட்டத்தில் அறிமுகமான பசுமை புரட்சி, உணவு உற்பத்தியை பெருக்கினாலும், சமூக ரீதியாக பணக்கார மற்றும் ஏழை விவசாயிகளுக்கு இடையே வர்க்க இடைவெளியை கிளாஸ் டிவைட் அதிகரித்தது. நகரமயமாக்கல் மற்றும் குடும்ப அமைப்பு மாற்றம். தொழில்மயமாக்கலுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் முக்கியத்துவம் அளித்த திட்டங்கள், குறிப்பாக 2வது திட்டம், மக்களை கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயரச் செய்தன. இது கூட்டுக்குடும்ப அமைப்பை ஜாயிண்ட் ஃபேமிலி சிதைத்து, தனிக்குடும்பங்கள் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் பெருக காரணமாகியது. நகரங்களில் வெவ்வேறு சாதி மற்றும் மதத்தைச் சேர்ந்தவர்கள் இணைந்து பணியாற்றும் சூழல் உருவானதால் சமூக ஒருமைப்பாடு சோஷியல் இன்டகிரேஷன் வலுப்பட்டது. பாலின பார்வை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி இன்க்ளூஷன். ஆரம்பகால திட்டங்கள் பெண்களை வெறும் நலத்திட்ட பயனாளிகளாக வெல்ஃபேர் ரெசிபியன்ட்ஸ் மட்டுமே பார்த்தன. ஆனால் 9வது திட்டத்திலிருந்து பெண்கள் அதிகாரமளித்தல் விமென் எம்பவர்மெண்ட் என்பது முக்கிய இலக்காக மாறியது. இது குடும்ப கட்டமைப்பில் பெண்களின் சமூக அந்தஸ்தை உயர்த்தியது. திட்டக்குழு முதல் நிதி ஆயோக் வரை ஒரு சமூக மாற்றம். முன்பு மேலிருந்து கீழ் டாப் டவுன் அப்ரோச் என்ற முறையில் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன. இது உள்ளூர் சமூகத்தின் தேவைகளை புறக்கணிப்பதாக விமர்சிக்கப்பட்டது.
தற்போது நிதி ஆயோக் மூலம் கீழிருந்து மேல் பாட்டம் அப் அப்ரோச் என்ற முறை பின்பற்றப்படுவது மக்களாட்சி மற்றும் சமூக பங்கேற்பை வலியுறுத்துகிறது. முடிவுரை: சமூகவியல் ரீதியாக பார்த்தால் 5 திட்டங்கள் ஒரு வறிய காலனித்துவ சமூகத்தை நவீன ஜனநாயகச் சமூகமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தன. பொருளாதார வளர்ச்சியுடன் சமூக நீதியும் இணைக்கப்படும் போதே ஒரு முழுமையான சமூக மாற்றம் சாத்தியமானது. Write short note with a sociological perspective. 5-year plans. சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். 5 திட்டங்கள். 5-year plans. A sociological perspective. India's 5-year plans were a series of centralized plans that aim to promote economic growth, social justice, and development. இந்தியாவின் 5 திட்டங்கள் பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட மையப்படுத்தப்பட்ட திட்டங்களின் தொடராகும். Shape social and economic structures. By prioritizing certain sectors and industries, the plans influence the development of social and economic structures in India. வடிவமைக்கப்பட்ட சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்புகள், சில துறைகள் மற்றும் தொழில்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் திட்டங்கள் இந்தியாவில் சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்புகளின் வளர்ச்சியை பாதித்தன. Influenced social change. The plans aim to bring about social change by promoting modernization, industrialization, and urbanization. சமூக மாற்றத்தை பாதித்தது. நவீனமயமாக்கல், தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கலை ஊக்குவிப்பதன் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட திட்டங்கள். Addressed social inequalities. Some plans focused on reducing social inequalities by promoting social justice, employment, and education for marginalized groups. சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல், சமூக நீதி, வேலைவாய்ப்பு மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கான கல்வியை ஊக்குவிப்பதன் மூலம் சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதில் கவனம் செலுத்திய சில திட்டங்கள். Reflected societal values. The plans reflected the societal values and priorities of the time, such as self-reliance, socialism, and economic growth. பிரதிபலித்த சமூக மதிப்புகள். திட்டங்கள் தன்னம்பிக்கை, சோசலிசம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி போன்ற அக்கால சமூக மதிப்புகள் மற்றும் முன்னுரிமைகளை பிரதிபலித்தன. The 5-year plans played a significant role in shaping India's development trajectory and continue to influence its social and economic landscape. இந்தியாவின் வளர்ச்சி பாதையை வடிவமைப்பதில் 5 திட்டங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தன, மேலும் அதன் சமூக மற்றும் பொருளாதார நிலப்பரப்பை தொடர்ந்து பாதிக்கின்றன. பின்வருவனவற்றில் சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். சமூக மாற்றத்திற்கான ஒரு உயிருள்ள ஆவணமாக அரசியலமைப்பு. சமூகவியல் கண்ணோட்டத்தில் ஒரு நாட்டின் அரசியலமைப்பு என்பது வெறும் சட்டங்களின் தொகுப்பு லீகல் டாக்குமெண்ட் மட்டுமல்ல, அது அந்தச் சமூகத்தின் விழுமியங்கள், போராட்டங்கள் மற்றும் எதிர்கால கனவுகளை தாங்கிய ஒரு உயிருள்ள ஆவணம், லிவிங் டாக்குமெண்ட் ஆகும். இந்திய அரசியலமைப்பை சமூக மாற்றத்திற்கான கருவியாக பின்வரும் புள்ளிகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம். சமூக புரட்சிக்கான ஒரு கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் ரெவல்யூஷன். அரசியலமைப்பு சட்ட நிபுணர் கிரான்வில் ஆஸ்டின் கிரான்வல் ஆஸ்டன் குறிப்பிட்டது போல, இந்திய அரசியலமைப்பு ஒரு சமூக ஆவணம். இது நிலப்பிரபுத்துவ மற்றும் படிநிலை சமூகத்தை, ஹைரார்க்கிக்கல் சொசைட்டி, ஒரு நவீன சமத்துவ சமூகமாக மாற்ற முயல்கிறது. அடிப்படை உரிமைகள், சாதி, மதம், பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் நிலவிய பாகுபாடுகளை சட்டவிரோதமாக்கி தனிமனித கண்ணியத்தை நிலைநாட்டியது. தீண்டாமை ஒழிப்பு பிரிவு 17 நூற்றாண்டுகாலமாக நிலவி வந்த ஒரு சமூக கொடுமையை சட்டப்பூர்வமாக ஒழித்தது. இது ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாகும். உயிருள்ள ஆவணம் என்பதன் சமூகவியல் பொருள், ஒரு ஆவணம் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் போதுதான் அது உயிருள்ள ஒன்றாக கருதப்படுகிறது. திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட்ஸ், சமூகத்தின் தேவைக்கேற்ப. உதாரணமாக, கல்வி உரிமை, சொத்துரிமை மாற்றம். அரசியலமைப்பு திருத்தப்படுவது அது வளர்ந்து வரும் சமூகத்தோடு இணைந்து பயணிப்பதை காட்டுகிறது. நீதித்துறை விளக்கம். உச்ச நீதிமன்றம் அவ்வப்போது வழங்கும் தீர்ப்புகள். உதாரணமாக,
திருநங்கையர் உரிமை, தனிமனித இரகசியம் அரசியலமைப்பிற்கு புதிய சமூக பரிமாணங்களை வழங்குகின்றன. சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு. இந்திய சமூகத்தில் வரலாற்று ரீதியாக புறக்கணிக்கப்பட்ட பிரிவினரை முன்னேற்ற அரசியலமைப்பு வழங்கியுள்ள பாதுகாப்புகள் சமூக அதிகார பகிர்வில் சோஷியல் பவர் டைனாமிக்ஸ் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இது சமூக படிநிலையில் பின்தங்கியவர்கள் முடிவெடுக்கும் இடத்திற்கு வர வழிவகுத்தது. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் DPSP இவை ஒரு நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் நோக்கிய பாதையை வகுக்கின்றன. ஏழைகளுக்கான சட்ட உதவி, கிராம ஊராட்சிகளின் அமைப்பு, செல்வக் குவிப்பை தடுத்தல் போன்றவை சமூக பொருளாதார நீதியை சோசியோ எகனாமிக் ஜஸ்டிஸ் உறுதி செய்ய வலியுறுத்துகின்றன. இது சமூகத்தில் உள்ள வர்க்க இடைவெளியை குறைக்க உதவுகிறது. மதச்சார்பின்மை மற்றும் பன்முகத்தன்மை. இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலம் சமூக ஒருமைப்பாட்டை சோஷியல் இன்டகிரேஷன் அரசியலமைப்பு உறுதி செய்கிறது. இது வெவ்வேறு சமூக குழுக்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படாமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்படுகிறது. முடிவுரை. அரசியலமைப்பு என்பது காகிதத்தில் இருக்கும் வரிகள் மட்டுமல்ல, அது குடிமக்களின் அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்கும் மாற்றமாகும். சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப அது தன்னை தகவமைத்துக் கொள்வதாலேயே அது ஒரு உயிருள்ள ஆவணமாக இன்றும் இந்திய சமூகத்தை வழிநடத்துகிறது. Write short note with a sociological perspective on the following. Constitution as a living document of social change. பின்வருவனவற்றில் சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். சமூக மாற்றத்திற்கான ஒரு உயிருள்ள ஆவணமாக அரசியலமைப்பு. Constitution as a living document of social change. A sociological perspective. The Indian Constitution is a dynamic and living document that reflects the country's commitment to social change and progress. இந்திய அரசியலமைப்பு என்பது சமூக மாற்றம் மற்றும் முன்னேற்றத்திற்கான நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் ஒரு மாறும் மற்றும் உயிருள்ள ஆவணமாகும். Framework for social change. The Constitution provides a framework for social change by enshrining fundamental rights and freedoms that promote equality, justice, and human dignity. சமூக மாற்றத்திற்கான கட்டமைப்பு சமத்துவம், நீதி மற்றும் மனித கண்ணியத்தை ஊக்குவிக்கும் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை உள்ளடக்குவதன் மூலம் அரசியலமைப்பு சமூக மாற்றத்திற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. Adaptive and evolving. As a living document, the Constitution adapts to changing social contexts and evolving societal values, allowing for reinterpretation and revision. தகவமைப்பு மற்றும் பரிணாமம். ஒரு உயிருள்ள ஆவணமாக அரசியலமைப்பு மாறிவரும் சமூக சூழல்களுக்கும் வளரும் சமூக மதிப்புகளுக்கும் ஏற்ப மாற்றியமைக்கிறது, மறுவிளக்கம் மற்றும் திருத்தத்தை அனுமதிக்கிறது. Promoting social justice. The Constitution's provisions and amendments aim to promote social justice, challenging existing power structures and advocating for the rights of marginalized groups. சமூக நீதியை ஊக்குவித்தல். அரசியலமைப்பின் விதிகள் மற்றும் திருத்தங்கள் சமூக நீதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன, தற்போதுள்ள அதிகார கட்டமைப்புகளை சவால் செய்கின்றன மற்றும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் உரிமைகளுக்காக வாதிடுகின்றன. Reflecting societal values. The Constitution reflects the societal values of democracy, equality, and justice, shaping the country's social and political landscape. சமூக மதிப்புகளை பிரதிபலிக்கிறது. அரசியலமைப்பு ஜனநாயகம், சமத்துவம் மற்றும் நீதியின் சமூக மதிப்புகளை பிரதிபலிக்கிறது, நாட்டின் சமூக மற்றும் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைக்கிறது. The Constitution's role in driving social change underscores its significance as a living document that continues to shape India's social fabric. சமூக மாற்றத்தை முன்னெடுப்பதில் அரசியலமைப்பின் பங்கு இந்தியாவின் சமூக கட்டமைப்பை தொடர்ந்து வடிவமைக்கும் ஒரு உயிருள்ள ஆவணமாக அதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர
கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.